அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, வாகன விபத்தில் யார் மரணம் அடைவார்கள், ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் உண்மை என்ன என்பதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கு. அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 4ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து 6, 8, 12 அமர்ந்தால் அவர்களுக்கு அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது வாகன விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் என்பது ஜாதக விதி. ஓகேவா? இப்போது 4ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் ரெண்டும் சேர்ந்து 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ அமர்ந்து விட்டால், அமர்ந்து பாவர்கள் பார்த்து விட்டால், பாவர்கள் சேர்ந்து விட்டால், அவர்களுக்கு அந்த 4ஆம் அதிபதி திசையில் 8ஆம் அதிபதி புத்தியில் அல்லது 8ஆம் அதிபதி திசையில் 4ஆம் அதிபதி புத்தியில் ஜாதகருக்கு ஆக்சிடென்ட், அதாவது விபத்தில் மரணமாகும் என்பது ஜாதக விதி. ஓகே, இப்போ நம்ம மேச லக்கணமாக எடுத்துக்கிடுவோம். உதாரண ஜாதகம் மேச லக்கணம். ஆரம்பத்தில் நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படி போட்டு வச்சுக்கோங்க ஆரம்பத்தில். ஓகேவா? மாற்றி கீத்தி பார்த்துறாமல். இப்போ என்ன சூத்திரம்? வாகன விபத்து யாருக்கு ஏற்படும்? 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 6, 8, 12 இருக்கணும். ஓகேவா? இப்போ 4ஆம் அதிபதி யார்? இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். 4ஆம் அதிபதி சந்திரன். அப்போ சந்திரனை இங்கே போட்டுக்குருவோம். 8ஆம் அதிபதி யார்? செவ்வாய். போட்டாச்சா? கூட வந்து நம்ம கூட ஒரு சூரியனோ அல்லது ராகுவோ போட்டுக்குங்க. போட்டாச்சு. அதுக்கப்புறம் சனியை கூட இங்கே போட்டுக்குங்க. பவர் பார்க்கணும்ல. சனிக்கு 3 பார்வை இருக்கிறது. 3, 3, 7, 10 இந்த 3மே சனி பார்வை. ஓகேவா? இது நான் வந்து 7ஆம் பார்வையாக போட்டிருக்கேன். சும்மா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். சனி எங்கே இருந்தாலும் இங்கே இருந்தால் கூட இங்கே இருந்தால் கூட 3ஆவது பார்வையாக பார்க்கும். ஓகேவா? மகரத்தில் சனி இருந்தால் கூட ஆட்சி தான் சனி. சரி, இங்கேயே போட்டுக்குருவோம். இந்த இடத்த விட்டுருவோம். இப்போ இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எது, எந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். 6, 8, 12 எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் எந்த வீட்டுக்கு உரியவர் அப்படின்றத பார்க்கணும். இப்போ 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. சந்திரன் எந்த வீட்டுக்கு உரியவர்? 4ஆம் வீட்டுக்குரியவர் 12 இருக்கார். அடுத்து செவ்வாய் யாருக்கு உரியது? லக்னாதிபதி செவ்வாய், 8க்குரியவன் செவ்வாய். அப்போ 8க்குரியவன் 12 இருக்கார். கூட பாவர்கள் சேர்ந்துருக்கு. பாவர்கள் சூரியன், ராகு போன்ற தீய கிரகங்கள் சேர்ந்துருக்கு. அதை சனி தன்னுடைய 3ஆவது பார்வையாலும் பார்த்துருச்சு. அப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சந்திர திசை நடைமுறைக்கு வந்தாலோ அல்லது செவ்வாய் திசை நடைமுறைக்கு வந்தாலோ அவங்களுக்கு வாகன விபத்து ஏற்படும். 2வது, சந்திரன் சாரம் பெற்றது யார்? செவ்வாய் சாரம் பெற்றது யார்? இப்போ சந்திரன் வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கு. அப்போ சுக்கிர திசையில் சூரிய புத்தியில் அல்லது சூரிய திசையில் சுக்கிர புத்தியிலும் இது நடைமுறைக்கு வரும். அப்போ சந்திர திசை எனக்கு பிறந்தப்பே முடிஞ்சு போச்சு, அப்பாடி சந்தோஷம், எனக்கு ஆக்சிடென்ட்டே ஆகாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சந்திர திசை முடிந்து விட்டாலும் சந்திரன் யாருடைய சாரத்தை வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். அந்த சந்திரன் சூரியனுடைய சாரத்தை வாங்கி சூரிய திசை நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த விபத்து ஏற்பட்டு அதிலே மரணம் அடைவார்கள் என்பது ஜோதிட விதி.
இது வந்து நிறைய ஜாதகத்தில் நாங்கள் பார்த்து சொல்லியிருக்கோம், நடந்திருக்கு. ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தவங்களுடைய ஜாதகத்தில் நிறையா ஜாதகம் நானே வச்சிருக்கேன். அந்த ஜாதகத்திலெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த அமைப்பு கட்டாயம் இருக்கு. அப்ப இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 4ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ இந்த 3 மறைவு ஸ்தான பகுதிகளில் அமர்ந்து விட்டால், சுவர்கள் பார்க்காமல் பாவர்கள் பார்த்து விட்டால், பாவர்கள் சேர்ந்து விட்டால், இது உறுதியாக அந்த திசா புத்தி நடைமுறைக்கு வரும்போது அந்த ஜாதகர் விபத்திலே மரணம் அடைவார் என்பது ஜாதக விதி. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, சரியாக எனக்கு பார்க்க தெரியலை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மேலே எழுதியிருக்கேன். 98 651 30 130 அந்த எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. நான் பார்த்து கரெக்டாக சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கிருச்சுன்னா தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா தயவுசெய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய கமெண்ட், தப்போ ரைட்டோ, கமெண்டை வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுனாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறோம். இது எல்லாமே மூல நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும்தான் இந்த சேனலில் நாங்கள் வந்து பகிர்கிறோம். என்னுடைய சொந்த கற்பனையோ கவிதையோ என்னுடைய புலமையையோ என்னுடைய ஆராய்ச்சியையோ நான் இந்த வீடியோவில் சொல்லவில்லை. மூல நூலில் ஆதாரத்துடன் ஒவ்வொரு வீடியோவும் போடுகிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கட்டாயம் போடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.